எஸ்எஸ் யூவர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் சினி நியூஸ். இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலா நிறைய கலெக்ஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன் தான் சொல்லணும். த்ரில்லர் ஃபேன்ஸா, ஃபேண்டசி ஃபேன்ஸா, அனிமி ஃபேன்ஸா, நீங்க கே டிராமா பிடிக்குமா, மலையாள படம் ரொம்ப பார்ப்பீங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி இன்னைக்கு லிஸ்ட்ல நிறைய எக்கச்சக்கமான படங்கள்லாம் இருக்கு. ஸோ பார்க்கலாம் வாங்க. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது தான் என்னோட ஹோம்ஸ் 3. இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. கதை உண்மையான ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணியிருப்பாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸோட தங்கச்சி தான் என்னோட ஹோம்ஸ். அவங்க பயங்கரமான டிடெக்டிவ் மூளை கொண்டவங்க. ஏதாவது ஒரு மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுறதையே தன்னோட வழக்கமாக வச்சுருப்பாங்க. இப்போது மில்லி பாபி ப்ரவுன் தான் என்னோட ஹோம்ஸாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த தடவை என்ன மாதிரியான அட்வென்ச்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த டைம் என்னோட ஹோம்ஸோட அண்ணனான ஷெர்லாக் ஹோம்ஸை யாரோ கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க காரணங்கள், மிஸ்ட்ரிஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அவங்க அண்ணனை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மைய கதையாக இருக்குது. இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. பாலிவுட் டைம்ஸ். உங்களுக்கு மலையாள படம் பிடிக்குமா, சினிமா பிடிக்குமா? ஸோ ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ண மாதிரி இந்த படம் இருக்கும். அப்படி படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆக துடிக்கிற ஹீரோ ஏதாச்சும் பண்ணி முன்னுக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி பல வாய்ப்புகளை தேடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு நிறைய விஷயங்களை சந்திக்கிறாரு. ஹீரோவோட ஆட்டிடியூட், ஈகோயிஸ்டிக்கான கேரக்டர்ஸ், சினிமாவில் வந்துட்டு பார்க்காத இன்னொரு முகத்தை இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்ததாக இருக்க சீரீஸ் தான் ஸ்பார்க்ஸ் ஆஃப் டுமாரோ. நீங்கள் அனிமி ஃபேன்ஸா? அப்போ இது உங்களுக்கு தான். ஸ்பார்க்ஸ் ஆஃப் டுமாரோங்கிறது ஒரு அனிமி சீரீஸ். இதை வந்துட்டு கரண்ட்டை கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தை வந்துட்டு பின்னணியாக கொண்ட சீரீஸாக உருவாகியிருக்கு. அனிமிங்கிறதுனால பயங்கரமான விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மேலும் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுவன் வந்துட்டு பயங்கர ஆர்வமாக இருக்கான் கரண்ட் விஷயத்தில், அதாவது மின்சார விஷயத்தில், தொழில்நுட்பத்தில் பயங்கர ஆர்வமாக இருக்கான். அவன் நிறைய குறிப்புகளை தன்னோட டைரியில் நோட் பண்ணி வைக்கிறான். போர் வருது, அந்த விஷயத்தினால தன்னோட டைரியை வந்துட்டு தொலைச்சிடுறான். பின் நாட்கள்ல அந்த டைரி அவனுக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் ஒரு பெரிய நிறுவனத்தோட போட்டியும் ஏற்படுது. இவனோட தொழில்நுட்பத்தை அவங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் சமாளித்து தன்னோட தோழியோட எப்படி மக்களுக்கு புதுசாக இனோவேஷன் கொடுக்குறான் அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட மைய கதையாக இருக்குது. இந்த சீரீஸ் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அனிமி ஃபேன்ஸா, அதோட சேர்ந்து மார்வல் ஃபேன்ஸுமா? உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக ஒரு சீரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எக்ஸ்மென் 97 சீசன் 2. சீசன் 1 பார்த்தவங்களுக்கு எப்படா இந்த சீசன் 2 வரும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இது ரிலீஸ் ஆயிடுச்சு. எதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்மென் குழுவினர்லாம் வந்துட்டு பயங்கரமாக செதறி போயிருப்பாங்க. பாஸ்டில் சிலர் மாட்டியிருப்பாங்க, ஃபியூச்சரில் சிலர் மாட்டியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு இந்த குழுவினர் மறுபடியும் ஒன்று சேர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. மியூட்டன்ஸ்லாம் வந்துட்டு மறுபடியும் கிரியேட் ஆகி தாக்கிறதுக்காக வர ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களை எப்படி இந்த தடவை எக்ஸ்மென்ஸ் பயங்கர ஆக்ஷனோட சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட மைய கதையாக இருக்குது. ஸோ அனிமே ப்ளஸ் ஆக்ஷன் சூப்பரான காம்போ இல்லையா? ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா கே டிராமா ஃபேன்ஸ்க்காகவும் ஒரு சூப்பரான த்ரில்லர் சீரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். த ஹஸ்பண்ட். கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த டைம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபை யாரோ கடத்திட்டு போயிடுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹஸ்பண்ட் மேலே தானே சந்தேகம் வரும். போலீஸும் அவரை பிடிச்சி கைது செஞ்சிடுறாங்க. விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியல. ஜெயிலேருந்து தப்பிச்சிடுறாரு. ஒரு பக்கம் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் கிட்னாப் பண்ணவங்க க்ளூவாக கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி ஒய்ஃபை வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட மைய கதையாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது லவ் அண்ட் சிங்க். கதையும் ரொம்ப ஃபேண்டஸியாக இருக்கும். அப்படி என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு பயங்கர ஆழமாக அடுத்தவங்களோட உணர்வுகள்லாம் புரிஞ்சுக்குவார். ஆனால் ஹீரோயின் அப்படி கிடையாது. அவங்களுக்கு பெருசாக ஃபீலிங்ஸே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க நடிகையாக இருக்கிறதுனால பயங்கரமாக போயிட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாமா, அவனோட எக்ஸ்பிரஷன்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அவங்க ஹீரோ கிட்ட வராங்க. இப்போது 2 பேருக்கு நடுவுலையும் ஒரு மேஜிக் நடந்து 2 பேரோட ஃபீலிங்ஸுமே மாறிடுது. இப்போது ஹீரோயின் வந்துட்டு பயங்கர ஆழமாக அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் மாதிரி ஜட மாதிரி இருக்காங்க. இந்த 2 பேருக்குள்ள என்னென்னலாம் அடுத்தடுத்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட மைய கதையாக இருக்குது. நீங்கள் டாக்டர் மிராக்கிள், டாக்டர் ரொமான்டிக், டாக்டர் ஜான் பார்த்துட்டு ஏதாவது டாக்டர் சீரீஸ் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறீங்களா? உங்களுக்காக நான் இந்த சீரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டாக்டர் ஆன் த எட்ஜ். அப்படி கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு சர்வீஸ் செய்கிறதுக்காக ஒரு தீவுக்கு கட்டாயமாக போக வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுருது. அவருக்கு கடல்னா வேற பயம். அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க.
ப்ளஸ் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போதுமான வசதி இல்லை. ஆனால் அங்கே இருக்க பீப்புளுக்கு வந்துட்டு அவசர சிகிச்சைலாம் தேவைப்படும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்துட்டு ஒரு நர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க இந்த சீரீஸில். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் சொன்ன இந்த சீரீஸ் அண்ட் மூவிஸில் நீங்கள் அடுத்து எது பார்க்க போறீங்க, எது பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.